எக்ஸ் எம்எல்ஏங்க, எக்ஸ் எம்பிங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சின்னையாவை நல்ல புத்தி சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஐயா கிட்ட விட்டுட்டு இந்த கேட்டை சாத்திட்டு 2 பேரையும் 3 நாள் விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும். அப்படி தீர்க்காமல் பதவி மேலே என்ன ஆசை உங்களுக்கு? ஐயாவை விட உங்களுக்கு என்ன பதவி? ஐயா இடஒதுக்கீடுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதானா? காட்டில் மேட்டில் சுற்றிட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காரு. எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு, எம்பி ஆக்கியிருக்காரு, மந்திரி ஆக்கியிருக்காரு, பெட்ரோல் பங்க் கொடுத்துருக்காரு, மருத்துவ சீட்டு கொடுத்துருக்காரு, எவ்வளோ உதவி செஞ்சிருக்கார். நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு இல்லாமல் இந்த பொதுக்குழு நடத்தி நீங்கள் பொதுமக்களை எப்படி சந்திப்பீங்க? வெறும் ஒரு சேர் போட்டு ஒரு வெள்ளை துண்டு போட்டு ஐயா வராருங்கிற மாதிரி காமிச்சு அப்புறம் வரலங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அண்ணா அவர்கள் வந்து நேரடியாக இங்கே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பொதுக்குழு போடலாம், 1 ஆண்டு காலம் நீடிக்கலாம், நான் இதை சரி பண்ணுறேன், இதை இப்படி செஞ்சிடறேன் அப்படி செஞ்சிடறேன் தாராளமாக அவர்கிட்ட ஐயாட்ட பேசிட்டு இதை பண்ணியிருக்கலாம். அவர் சந்திக்காதது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுதான்.